அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக ஆன்மீகம்தான். ஆன்மீகம் என்றாலே அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். ஒரு ஞானி அவருடைய காலில் ஏதோ ஒரு காயம், புண் மாதிரி ரொம்ப ஆழமான ஒரு காயம். அந்த காயத்தில் ஒரு புழு உருவானது. அந்த புழு அவருடைய காயத்தை அரித்து கொண்டே இருக்கிறது. வெளியிலிருந்து ஒரு மனிதர் அதை பார்த்தார். பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது மாலை மங்கி ஒரு இரவு பொழுது வருகிறது. அந்த ஞானி என்ன செய்தார், அந்த புழுவை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலின் உள்ளே விட்டார். பிறகு படுத்து கொண்டார். அந்த மனிதர் இதையும் பார்த்து கொண்டார். சரி, இரவாயிடுச்சு, ஞானி தூங்கி விட்டார் என்று அவரும் போயிட்டார். காலையில் வரும் பொழுது அந்த கண்ணாடி குடுவையிலிருந்து அந்த ஒரு புழுவை எடுத்து மீண்டும் தன்னுடைய புண்ணுல அந்த காயத்தில் விட்டுட்டார். அதை அந்த மனிதர் பார்த்துட்டே இருக்கிறார். வந்ததும் கேட்டார், ஐயா, ரொம்ப பெரியவங்க, நீங்கள் ஏதோ ஞானி என்ன அப்படின்லாம் சொல்கிறாங்களே, ஆனால் நீங்கள் உங்களுடைய செயல் கொஞ்சம் வெறுக்க தகுந்த மாதிரியான செயலாக இருக்கே, இதோடைய பின்னணி என்னன்றது எனக்கு புரியவே இல்லையே. ஒரு காயம் இருக்குது, மருந்து போட்டால் ஆறிடும், ஆனால் நீங்கள் அதுக்கு மருந்தும் போடலை, அதை பெருசுபடுத்திக்கிட்டே இருக்கீங்க. அதில் ஒரு புழு வந்துடுச்சு, அந்த புழுவை எடுத்து மீண்டும் ஏதோ ஒரு பாத்திரத்தில் வைக்கிறீங்க, மீண்டும் அதை உங்கள் காலிலேயே விடுறீங்க, என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஞானி சொன்னாராம், ஏதோ ஒரு வினை தீவினை, இன்னும் ஏதோ ஒரு பாவம் எனக்கு மிச்சம் இருக்குது, அதனால் இப்படி ஒரு காலில் வந்து அழுகி ஒரு புண்ணு மாதிரி இருக்குது. அது ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது, அது நாளாக இவ்வளவு பெருசாக ஆயிடுச்சு. சரி, அதுக்கு மருந்து போட்டால் ஆறி இருக்குமே. தவறு. இந்த உலகத்தில் நாம் படுகிற துன்பம் வேறொருவர் மூலமாக இறைவன் நமக்கு கொடுக்கிறான், இயற்கை நமக்கு கொடுக்கிறது. அதுவும் அது சும்மா கொடுக்கல, என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்றது இறைவனுடைய நோக்கம் கிடையாது. அது என்னுடைய கரும வினை, என்னுடைய தீவினை, அதை நான் அனுபவித்து தான் தீர்க்க வேண்டுமே தவிர அதிலிருந்து தப்பித்து போக முடியாது. ஒருவேளை நான் தப்பிச்சு போயிட்டேன், என்னுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு, அந்த வினையை நான் அனுபவிக்காமல் தப்பிச்சு போயிட்டேன்னா எப்படி நான் இறந்த பிறகு என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய வங்கி கணக்குகள் எதுவுமே இல்லை. ஒரு வேளை இருந்தால் அது என்னுடைய குழந்தைகளுக்கு போய் சேரும் இல்லையா? அது மாதிரி இதுவும் போய் சேரும். அப்போது அவங்களுக்காக நான் நல்ல விஷயங்களை சேர்த்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா கூட கெட்டதை நான் சேர்த்து வைக்கக்கூடாது இல்லையா? அதனால் என்னுடைய தீவினையை நானே அனுபவிக்கிறேன். அதனால் நான் மருந்து போட விரும்பலை. எப்படி ரமணர் வந்து அறுவை சிகிச்சையின் போது எனக்கு ஊசியெல்லாம் போட வேண்டாம், அப்படியே ஏதோ துணி பை தைக்கிற மாதிரி சொன்னார், சும்மா கிழிச்சு தச்சு விட்டுட்டு போ அப்படின்னு. அது மாதிரி அவரும் சொல்கிறார். சரி, அப்படின்னா ஒரு புழு வந்திருக்கே, அதை எடுத்து வெளியே விடலாம். இப்படி சொல்கிற ஒரு மனிதர் வந்து புழுவை கொல்ல மாட்டார், அதுவும் ஒரு உயிர் நினைப்பார். அப்போ எடுத்து வெளியே விட்டுடலாமே அப்படின்னு சொல்லும்போது, அது அங்கே தான் உருவானதுப்பா, அந்த காயத்தில் உருவான புழு தான் அது. அதுக்கு அங்கே தான் உணவு இருக்குது, அதுக்கு அங்கே இருக்கிறது சுகமாக இருக்குது, பிடிச்சிருக்கு, அதை சாப்பிட்டு விட்டு அங்கேயே தூங்கி அங்கேயே இருந்து பழகிடுச்சு. அதை எதுக்கு நாம் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நான் எடுக்கிறது இல்லை. அப்போ இரவு மட்டும் எதுக்கு எடுத்து கண்ணாடி பாத்திரத்தில் போடுறீங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்து காலையில் உள்ளே விட்டுக்கிறீங்க, ஏன் இந்த வேலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, தூக்கத்தில் நான் உருண்டு பரண்டு படுக்கிறப்போ என்னுடைய ஒரு கால் இன்னொரு கால் மீது பட்டு அந்த புழுவானது இறந்து விட்டதானால் மீண்டும் ஒரு பாவம் எனக்கு சேரும், தெரியாமல் கூட நான் அதை செய்ய விரும்பவில்லை என்பதற்காக அதை நான் இரவு எடுத்து வச்சுடுவேன், அதுக்கப்புறம் காலையில் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். இது வந்து வெளியிலிருந்து மேம்போக்காக பார்க்குற நமக்கு ஒரு முட்டாள்தனமாக தெரியலாம், இதெல்லாம் ஒரு செயலா அப்படின்னு தோணலாம். ஆனால் சின்ன சின்ன செய்திகளில் கூட, சின்ன சின்ன செயல்களில் கூட நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் இவ்வளவு விழிப்புணர்வாக இருந்திருக்கிறார்கள். நம்மால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, இருக்கவும் வேண்டாம். ஆனால் தெரிந்தே செய்யக்கூடிய பாவங்களையும் தவறுகளையும் குறைத்து கொள்ளலாம் இல்லையா? பிறருக்காக அல்ல, நமக்காக, நம்முடைய தலைமுறைக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய சுயநலத்திற்காக பாவங்கள் செய்யாமல் இருப்போம். நன்றி, வணக்கம்.